நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாவனா லேக் வந்திருக்கோம். இது பெரிய லேக்குங்க, நான் எதிர்பார்த்ததோட பெரிய லேக்கு. எல்லாருமே இங்கே தாங்க இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லேக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பிங்ல இருந்து எல்லாருமே இங்கேயே பண்றாங்க. இங்கேயே ஸ்டே பண்ணி நிறைய பேர் பண்றாங்க. நாங்க போட்டிங்க்கு ரெடி ஆயிட்டோம். இப்போ நாங்க ஸ்பீட் போட்ல ஏற போறோம். எஸ், திஸ் கோனா பி a thrilling adventure for us. Ultimate experience. வேற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பா வாங்க, இந்த பிளேஸ் மிஸ் பண்ணாதீங்க. Finally we are at Lohagat Fort. So இங்க வந்து பாத்தீங்கன்னா Lohagat Fort போட் போட்டிருக்கு. ஸோ இங்க தான் வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. எஸ் கைஸ், we gonna start our trek. இது ஒரு மீடியம் லெவல் ட்ரெக்கிங், 300 steps ட்ரெக்கிங். நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க போலாம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்ள, நீங்க கேட்ட வேட்டையாபுரம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. நீங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில்ன்ற மாதிரி தேவையான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகிறது தான் பெட்டர். நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு தான் எங்கள் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லோ கலர் அப்பளம் ஒன்று இருக்குங்க. இது லோனாவாலால நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் வேணால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அது நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வாங்கியிருக்கோம், நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோம். ஆனால் நிறைய இடத்துல இருக்குங்க, எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஸோ நாங்களும் சரி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். ட்ரெக்கிங் லெவல் ஒரு மீடியம் லெவல் டிஃபிகல்ட்டி தான். அந்த அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் யாரை வேணாலுமே இந்த ட்ரெக்கிங்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். பட் உங்கள் பிலாங்கிங்ஸ் எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா இங்கே நிறைய மங்கீஸ் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாக் பண்ணுங்கள். மிடில் லேயர்லேயே வாக் பண்ணுங்கள். ரொம்ப கார்னரில் வாக் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய ஸ்னேக்ஸும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கைஸ், இங்கே வரும்போது வந்து ஒரு தமிழ் மெம்பர்ஸை பார்க்குறோம். ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஃபுல்லாகவே நாட்டு தான், ஃபுல்லாகவே ஹிந்திக்காரங்க தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கேருந்து ப்ரோ வரீங்க? நாங்கள் வந்துட்டு எல்லாம் இது தாம்பரம் சைடு. தாம்பரமா? ஓகே ஓகே. நான் ராமாபுரம் ப்ரோ. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? நைஸ் ப்ரோ, நைஸ். எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கா ட்ரெக்கு? கொஞ்சம் கஷ்டம் தான், ஏறுறது கஷ்டம் தான். ஏறது கஷ்டம், பொறுமையா ஏறலாம். எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க. அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. வெயிட் பண்ணி மேல சூப்பரா இருக்கு. மேல சூப்பரா இருக்கு. ஓ சூப்பர். இதுவே போட்டோட கண்டினியூஷனே சைடுல வந்துட்டு ஒரு இது மாதிரி போகுது. ஓ அதெல்லாம் நல்லா இருக்கு. நாங்க அங்க போல, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு. ஓ சரி சரி. அது சூப்பரா இருக்கு. நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ. நைஸ் டு மீட் யூ ப்ரோ. ஓகே, தேங்க் யூ ப்ரோ. நைஸ் டு மீட் யூ. ஸோ நம்ம தமிழ் மெம்பர்ஸை பார்த்துட்டோம், ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. ஸோ வாங்க நம்ம அப்படியே ட்ரெக்கிங் கண்டினியூ பண்ணலாம். தாம்பரத்துலேருந்து வந்திருக்காங்களாம். சத்தியமா சர்ப்ரைஸா இருக்கு. நம்ம இப்பதான் சொன்னோம் யாராவது தமிழ் மெம்பர்ஸை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்திருக்காங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் நினைக்கிறது எல்லாமே எனக்கு கோயின்சிடென்ஸா நடக்குதா? எப்படிங்க என்னாலே நம்ப முடியலங்க. கொஞ்சம் மேல வா, இப்படி வாங்கி ஏறுவா. அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலாம். ஸோ வாங்க நம்ம அப்படியே மேலே போகலாம். நம்ம மேலே வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ட்ரெக்கிங்க்கு. ஸோ நம்ம அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டு மேலே ஏறிட்டு அந்த வியூவை நான் உங்களுக்கு காட்டுறேன். A few moments later. வந்துட்டோம் நினைக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு ட்ரெக்கிங்கு. 2000 years later. வந்துட்டோம் நினைக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு ட்ரெக்கிங்கு. இந்த அளவுக்கு ஈஸியாக தாங்க இருக்கு ட்ரெக்கிங்கு. நான் கூட மீடியம் லெவல் ட்ரெக்கிங் இருக்கும்னு நினைச்சேன். நீங்கள் எல்லாருமே கூப்பிட்டு வரலாம். இங்கே பாருங்க வியூ, பாவனா லேக்கோட வியூங்க. அல்டிமேட்டு, செம்மையா இருக்குங்க. இந்த வியூ பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க வியூ. நாங்கள் ஹாஃப் த வே தான் லோகாட் ஃபோர்ட் ட்ரெக் பண்ணிட்டு வந்திருப்போம். நடுவிலே இந்த பாவனா லேக் வியூ பார்க்கும்போது ரொம்பவே மெஸ்மரைசிங்காக இருந்துச்சுங்க. அதுவும் லோகாட் ஃபோர்ட்லேருந்து இந்த வியூ டாப் நாச்சாக இருந்துச்சு. நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பாவனா லேக் போட்டிங் பற்றி போட்டிருப்பேன். நான் அந்த போட்டிங் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணேங்கிறது நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அருமையான வியூ, ஃபேண்டாஸ்டிக். பாருங்க வியூ பின்னாடி ஃபுல்லா பாவனா லேக்குங்க. செம்மையா இருக்குங்க, வேற மாதிரி பீக்ல இருக்கும். இதுக்கும் மேல இன்னும் பீக் இருக்கு. அதுதான் ஃபுல் வியூ லோகாட் ஃபோர்ட் மேல. ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ட்ரெக்கிங். 10 மினிட்ஸ்னு இல்லை, ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கிतना किलोमीटर भैया?
நேச்சரிஸ்டிக்கா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல இங்க, அப்படியே ஒரு மாதிரி செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கு, கிளைமேட் சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க உங்க ஃபேமிலியோட வரீங்கன்னா இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஏன்னா இந்த வியூவே செம்மையா இருக்கு. இதை முடிச்சுட்டு நீங்க மேல ட்ரெக்கிங் போங்க, மேல போயிட்டு அங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். கைஸ் இங்க பாருங்களேன், பீரங்கி இருக்கு, எல்லாரும் இங்க அப்படியே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குங்க, எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் மியூசியம்ல வச்சிருப்பாங்க. பார்த்த ஒரு ஃபோர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா பீரங்கிலாம் வச்சிருக்காங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஏன் இவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்காக மேலே போறோம். மேலே போய் ஃபுல் வியூ உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். இது ஒரு வியூங்க, பாருங்க செம்மையா இருக்குங்க. மேலே வந்திருக்கோம், இது ஒரு வியூ. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வேற மாதிரி ஒரு வியூங்க. இது கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் நம்ம. பட் ஆனால் செம்ம வியூங்க, வர்த்துங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து எங்களுக்கு லோஹகட் ஃபோர்ட் லிம்ஸ் பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதை பார்த்த உடனே நாங்கள் செம்ம ஹாப்பி ஆகிட்டோம். இங்கே ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஜஸ்ட் ஃபியூ மோர் மினிட்ஸ் தான் இருக்குன்றதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். கைஸ் நம்ம மெயின் கேட் கிட்ட வர போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த கேட். இது முடிச்சுட்டு ஒரு மெயின் கேட் இருக்கு. ஸோ வாங்க நம்ம மெயின் கேட்டை போகலாம். இதுவே பாருங்க, இந்த கேட்டை எப்படி இருக்கு பாருங்க. आपका नाम? मेरा नाम तनवीर खान. Coming from which place? படிடா ஒழுங்கா படிடா. आपका कौन सी प्लेस में आ रहा है? हम अमरावती से आ रहे हैं. यार सामी वह எங்கிருந்து வந்திருக்கான்? मैं चेन्नई से आ रहा हूँ. हाँ क्या? या நீங்க பேசுங்க. யா 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 யாயா தவிர வேற ஏதாச்சும் சொல்லுங்க. நைஸ் டு மீட் யூ கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு தமிழ் மெம்பர்ஸை பார்த்தோம். இப்போ வந்து இன்னொருத்தரை பார்க்குறோம். சிக்கிட்டான் போல இருக்கு, பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கேருந்து ப்ரோ வரீங்க? நான் தாம்பரத்துல இருந்து வரேன். தாம்பரத்துலேருந்து வரீங்களா? நைஸ் ப்ரோ, நைஸ் நைஸ் நைஸ். நீங்கள் வந்து லொனாவலாக்கு இப்போ தான் வரீங்க? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஃபர்ஸ்ட் டைம் லொனாவலாக்கு வரீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னென்ன பிளேஸ்லாம் பார்த்தீங்க லொனாவலாவில்? बाजी फोर्ट. பாஜி ஃபோர்ட். ஓகே ஓகே ஓகே, நைஸ் நைஸ் ப்ரோ. ஸோ இங்கே நம்ம மெம்பர்ஸ் நிறைய பேர் இங்கே பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ப்ரோ. பின்றியடா தமிழ்ல பேசியிருந்தாங்க, சரி அதான் பேச. ஆமாம் ஆமாம் ஆமாம். நாங்களாம் வந்து 2 டேஸாக இருக்கோம் லொனாவலாவில். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் லோஹகட் ஃபோர்ட்லாம் பார்த்துட்டு போகலான்னு. தேங்க்யூ ப்ரோ, நைஸ் டு மீட் யூ ப்ரோ. யா கைஸ், நம்ம இங்கே நிறைய பேரை பார்க்குறோம். நம்ம ஏதோ பெரிய செலிபிரிட்டின்னு நினச்சி செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் இப்போ தான் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். ஒரு வழியாக நம்ம மேலே வந்துட்டோங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் அங்கங்கே ஒரு ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சில் பண்ணிட்டு அப்படியே மேலே போகிறோங்க. குஜராத். ஓகே, வி ஆர் ஃப்ரம் சென்னை ப்ரோ. ஆஹா ஹாய் ப்ரோ. ஸோ யூ ஆல்சோ ஃப்ரம் குஜராத்? ஓ சேம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து வந்திருக்காங்களாம். ஸோ யா, இங்கே நிறைய பேர் வராங்க. நான் இது வந்து பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனு. ஸோ நம்ம தமிழ் மெம்பர்ஸை பார்த்தோம் இங்கே குஜராத். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வராங்க. ஸோ மை யூடியூப் சேனல் நேம் இஸ் வைப் அண்ட் எக்ஸ்ப்ளோர். யா, தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. குஜராத் மெம்பர்ஸை பார்த்தோம், அவங்களாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க போல. இப்போ நாங்களாம் வந்து மேலே போகிறோம். நம்ம மேலே வந்துட்டோம். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்ஸு. ஸோ மேலே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு லோஹகட் ஃபோர்ட் வந்துடும். இன்னும் கித்தனா கிலோமீட்டர்? 2 தானடா. இது வந்து ஹனுமான் தர்வாஜா வாங்க. இது பேர் வந்து ஹனுமான் தர்வாஜானா கதவு. ஸோ இது வந்து ஹனுமானோட கதவாம். ஸோ
ஸோ இந்த தாண்டி போயிட்டோம்னா நமக்கு வந்து லோஹாகட் ஃபோர்ட் தான். ஸோ எஸ் வி ஆர் எக்ஸைட்டட் டு கோ அட் த பீக். கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கோ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மகா தர்வாஜாவா, ஹனுமான் தர்வாஜா அதை பார்த்தோம். அப்புறம் இது மகா தர்வாஜா தான். ஹனுமான் தர்வாஜா தான் லாஸ்ட் நினைச்சேன். இதை முடிச்சு தான் நம்ம உள்ள போனோம். எவ்வளோ தூரம் சார் போகணும் கேட்டு சொல்லுங்களேன். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வா. ஐயோ இன்னும் போகணும். ஃபைனலி ஒரு வழியா நாங்கள் லோஹாகட் ஃபோர்ட் பீக்குக்கு வந்துட்டோங்க. வேற மாதிரி இருக்குங்க இந்த கிளைமேட்டு, மிஸ்ட்டு செம்மையா இருக்குங்க. மேலே ஏறி உள்ளே வந்த உடனே ஒரு சிவன் கோயிலை நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். கைஸ் த அட்மோஸ்ட் பீக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவ் டெம்பிள் இருக்கு. எல்லாரும் வந்து இங்கே வழிபடுறாங்க. ஸோ நீங்களும் வந்தீங்க இங்கே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே போய் ஒரு வியூவை பார்க்குறோம். வாங்க கைஸ். We reached the peak. Yes, finally நம்ம பீக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் லோஹாகட் ஃபோர்ட்டோட பீக் பாயிண்ட்டு. வேற மாதிரி இருக்குங்க. நம்மளை அப்படியே காற்று அப்படியே நம்மளை பிடிச்சி இழுக்குதுங்க. என் மேலே அப்படியே காற்று அடிக்குது. இது ஃபீல் இருக்குல்ல, வேற மாதிரிங்க. கண்டிப்பாக லோஹாகட் ஃபோர்ட் வாங்க, வேற மாதிரிங்க எக்ஸ்பீரியன்ஸு. அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. செம்ம பீக்குங்க இது. இங்கேருந்து எல்லாமே நமக்கு தெரியுது. அப்படியே அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அப்படியே அந்த யார் நம்ம மேலே அடிக்கிறது, செம்ம ஃபீலுங்க. நீங்கள் என்னதான் வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்துட்டு நம்ம அப்படி இப்படின்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கறது இருக்கட்டும், அதை நேரில் வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு வேற மாதிரி ஃபீலுங்க. நிறைய போறான்டா. நீங்கள் லொனாவாலா வந்துட்டு ஒரு நாள் இதை பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணி நீங்கள் வாங்க. எல்லாரோடையுமே நீங்கள் வரலாம், யாரை வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு வரலாம். பொறுமையாக ரிலாக்ஸாக வாங்க. வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்க. பீக் பாயிண்ட் காமிச்சல, பக்கத்துல ஒரு குட்டி பாண்டுங்க. வாங்க நம்ம அதையும் பார்ப்போம். நீங்கள் லோஹாகட் ஃபோர்ட் மேலே வந்த உடனே அங்கங்கே ஒரு குட்டி பாண்ட்ஸ் இருக்கும். நிறைய இடத்துல இங்கே பாண்ட்ஸ் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பாண்ட்ஸில் காயின்ஸ் வந்து இங்கே போடுறாங்க. ஸோ இந்த ஊரில் இந்த நிறைய இடத்துல நானுமே இதை பார்க்குறேன். இது ஒரு ட்ரெடிஷ்னாகவே இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. குளம் ஒரு சின்ன குளம், அங்கே ஒரு சிவனோட கோவில் இருக்குது. உள்ளே போயிட்டு வந்துட்டோம். இப்போ இங்கே ஒரு பாண்டு மாதிரி இருக்குது. அங்கங்கே பாண்டாக இருக்குது. நீங்கள் லோஹாகட் ஃபோர்ட் மேலே வந்த உடனே அங்கே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும். எல்லா ஸ்பாட்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. எல்லா ஸ்பாட்ஸ்லையுமே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. குறிப்பிட்ட ஸ்பாட்ஸில் நீங்கள் நின்று அங்கே கிளைமேட்டை நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். நானுமே தேவையான ஸ்பாட்ஸ் எல்லா இடத்துலையுமே நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தேன். வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பீக் லோஹாகட் ஃபோர்ட் பீக்ல இருக்காங்க. பின்னாடி கீழே விழுந்தீங்கன்னா காலி. ஏடா அப்ப தரைக்கு இதுக்கு எவ்வளவு தூரம்டா? 500 அடிக்கு மேல இருக்கும்டா. 500 அடியா? நாங்க வந்து பீக்ல இருந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம். உச்சியில இருக்கோம். செம்ம பீக்குங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும் ட்ரையம்பக் டேங்க், ட்ரையம்பகேஸ்வர் டெம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ அந்த நேமில் இங்கே ஒரு டேங்க் இருக்குது. இது ட்ரையம்பகேஸ்வரர் சிவன் சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ சிவன் கடவுள். ஸோ அவரோட கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து அவரோட கோவில். இது வந்து லோஹாகட் ஃபோர்ட் மேலே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் பாருங்கள். இந்த டேங்க்கில் குளிக்கலாம் முடியாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு பாண்ட் இருக்குது. அந்த பாண்டில் வேணால் நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலை நினச்சிக்கலாம். ஸோ நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக நம்ம லோஹாகட் ஃபோர்ட் ட்ரெக் முடிச்சிட்டோம். திரும்பி போயிட்டுருக்கோங்க. செம்ம ட்ரெக்கிங், கண்டிப்பாக வருத்துங்க. நீங்கள் எல்லாருமே வாங்க. ட்ரெக்கிங் முடிஞ்சிருச்சுங்க. நமக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. நான் என்னோட விஷ்லிஸ்ட்டில் இருந்துச்சு இது ரொம்ப வருஷமாக. ஃபைனலி அந்த விஷ்லிஸ்ட் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அல்டிமேட்டுங்க. எங்கள் ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டோம். நீங்களுமே யாராவது லொனாவாலா வரீங்கன்னா இந்த ட்ரெக்கை மிஸ் பண்ணாதீங்க. ப்ரோ, ஸோ நீங்கள் வந்து எங்கேருந்து ப்ரோ வரீங்க? நாங்கள்
ஆக்சுவலி பெங்களூர்ல இருந்து. பெங்களூர்ல இருந்து நைஸ் ப்ரோ. பட் நான் மட்டும் பெங்களூர்ல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடும் புனேக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. எனக்கு பிரதர் ஆக்சுவலி ஆல்பர்ட் அப்புறம் கினா லான்ச் பண்ணுவாங்க. ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஒரு 6 பேர் கார்ல வந்தாங்க. ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய். சரி அப்படியே சுத்தி பார்த்து போலாம். ஓ சூப்பர் சூப்பர். இதோட நெக்ஸ்ட் லோனாவாலா. நாளைக்கு மகாபலேஸ்வர். ஓ மகாபலேஸ்வரம் பிளான் பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்கும் ப்ரோ. லோனாவாலாவோட மகாபலேஸ்வரம் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க மகாபலேஸ்வரம் ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் போயிட்டு வந்தோம். ஓகே ஓகே. இப்போ ரீசெண்டா எப்போ பண்ணீங்க? இப்போ ரீசெண்டா எப்போ பண்ணீங்க? ரீசெண்டா இப்போ போல 2 இயர்ஸ் பிஃபோர் போயிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த டைம்லாம் கும்பே ஃபால்ஸ். ஓ நைஸ் நைஸ். சோ அது நாளைக்கு பிளான் 2 நாளைக்கு பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. போய்ட்டாங்க என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா போங்க. சோ கேர்ஃபுல்லா போங்க. பாத்து போங்க. நைஸ் நைஸ் நைஸ். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? கைஸ் ட்ரெக்கிங் முடிச்சு நாங்க கீழே வந்துட்டோம் ஒரு வழியா. ஸோ சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா வருத்து தான். ஸோ நீங்க முடிச்சுட்டு நீங்களும் வாங்க ட்ரெக்கிங் வாங்க. மீடியம் லெவல் ட்ரெக்கிங் தான், எல்லாருமே கூட்டிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வேற பிளேஸ்ல மீட் பண்ணுவோம். ஸோ கைஸ் நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாலிவுட் தீம்டு ரெஸ்டாரண்ட். இது பேர் வந்து இன்டர்வெல். ஸோ நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம எதுவும் சாப்பிட போகிறது இல்லை, பட் ஆனால் நம்ம வந்து ஒரு லஸ்ஸி குடிக்க போகிறோம். இது வந்து கேசர் லஸ்ஸின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து கேசர் லஸ்ஸி டேஸ்ட் பண்ண போகிறோம். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ வாங்க போகலாம். இந்த இன்டர்வெல் பாலிவுட் தீம் ரெஸ்டாரண்ட் கரெக்டாக லோனாவலா மார்க்கெட் மெயின்லி அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னா பாலிவுட் ஆக்டர்ஸ் அண்ட் பாலிவுட் மூவிஸ்க்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியே இந்த ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்குன்னு தாங்க சொல்லுவேன். இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே நீங்கள் உள்ளே என்ட்ரானோடனே ஏகப்பட்ட பாலிவுட் மூவிஸ் அண்ட் பாலிவுட் ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் இருக்கும். ஒரு ரோவும் ஒரு ஃபோட்டோஸை வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் உட்காந்த ரோவில் அமிதாப் பச்சன் பிக் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு ரோவில் அமீர் கான் பிக், ஷாருக் கான் பிக், அந்த மாதிரி ஒரு ரோலையுமே ஒரு ஆக்டர்ஸை ஃபோட்டோஸ் பண்ணி ஆர்ட் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த ரோ வேணால் சூஸ் பண்ணி உட்காந்துக்கலாம். உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உட்காந்துக்கலாம். இதை பார்த்த உடனே எனக்கு ஒரே விஷயம் தாங்க ஞாபகம் வந்துச்சு. இதே மாதிரி நம்ம தமிழ்நாடுல இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே உனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர் எங்கள் அம்மாவுக்கு வந்து பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். அவங்க வந்து அமிதாப் பச்சன் பக்கத்தில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து அமிதாப் பச்சன் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கோம். இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு லஸ்ஸி டேஸ்ட் பண்ண போகிறோம். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். நாங்கள் கேட்ட லஸ்ஸி எங்களுக்கு வந்துச்சு. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அதை சாப்பிடும்போது தான் எங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சுது. நாக்கில் நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. ஓகே தான். ரொம்ப சுகராக இருக்குது, பட் ஓகே தான். ரொம்ப கேசஸ் ஹெவியாக இருக்குது. சுகர் கொஞ்சம் ஓவர் ஜாஸ்தியாக இருக்குது, பட் ஆனால் வந்து டேஸ்ட் பண்ணுறோம். ஓகே தான். இங்கே ஒரு வழியாக லஸ்ஸி ட்ரை பண்ணுறோம் கைஸ். ஓகே தான், அந்த அளவுக்கு இல்லை, பட் ஆவரேஜ் தான். டீசெண்டா போ, கத்தாத அண்ணன் கத்துறா. ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத. ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத.